நீ 3 முறை என்னை மறுதலிக்கப் போகின்றாய். இயேசு இப்படி சொன்னவுடன் இவரை நம்பி நாங்க வந்தோமே, நாங்களே காட்டி கொடுக்க போறோம், நாங்க கூட இருக்க போறதில்ல, அப்ப எங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்க போகிறது என்கின்ற வேதனையோடு இருக்கின்றார்கள். அதுல கடைசியில சொல்றாரு, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவேன். அப்ப அவர்களுடைய உள்ளம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும். நாங்கள் நம்பி வந்த இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு செல்ல போகின்றார், எங்களுக்காக இருந்த அந்த தொழிலை எல்லாம் நாங்க விட்டுட்டு வந்துட்டோமே, இனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? அந்த வேதனையோடு கலக்கத்தோடு இருந்த சீடர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 118 8 9 நம்ம வாசிக்கிறோம், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம், நமக்காக என்னுடைய குடும்பம் இருக்கின்றது, என்னுடைய உறவுகள் இருக்கின்றது, என்னுடைய சொந்தங்கள் இருக்கின்றது, என் பையன் இருக்கா, என் பிள்ளை இருக்கா, நம்மிடம் இருக்கின்ற வரை அவர்கள் இருப்பார்கள். நம்மிடம் இல்லாத பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மை விட்டு சென்று விடுவார்கள். அவ்வளவுதான் கடவுள் சொல்றாரு, மனிதர் மீது அல்ல, உயர்குடி மக்கள் மீது அல்ல, மாறாக என் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த கடவுளின் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனையில் நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். நம்ம ஆண்டவருக்கு மட்டும் நம்பி அவரை மட்டும் அஞ்சி நம்ம வாழ்ந்தோம் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார்? மீண்டும் மீண்டும் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அதே சீராக் ஞான நூல் 32வது அதிகாரம் 24வது வசனம், ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை. ஆண்டவர் உண்மையா நம்பி விசுவசித்தோனா நமக்கு இழப்பு என்பதே ஒருபோதும் கிடையாது.